வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவால தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ செக் வெதர் எ நம்பர் இஸ் பிரைம் ஆர் நாட், அந்த ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ஸோ பிரைம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பிரைம் நம்பர். ஓகேவா, ஒன்னால டிவைட் பண்ணலாம், இல்லைன்னா அதே நம்பரால டிவைட் பண்ணலாம். இப்ப 29 அப்படின்னா 29 ஒன்னால டிவைட் பண்ணலாம், இல்லைன்னா 29 மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து பிரைம் நம்பரோட கான்செப்ட். சோ a prime number is a number that is divisible by only two numbers, one and itself. Itself means அதே நம்பர். So if any number is divisible by any other number, it is not a prime number. So வேற ஏதாவதாலும் அது வந்து டிவைட் பண்ணனா அது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஒன்லி டூ நம்பர்ஸ் மட்டும்தான் அதெல்லாம் டிவைட் பண்ண முடியும். ஒன்னு அதுக்கப்புறம் இட்செல்ஃப் மீன்ஸ் அதே நம்பர். சோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பப்ளிக் கிளாஸ் மெயின்ல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல வந்து இன்டீஜர் num equal to 29 அப்படின்னு நம்மளே கொடுத்திருக்கோம். சோ நம்ம அசைன் பண்ணிட்டோம். இதுல வந்து பூலியன் flag equal to false அப்படின்னு கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃபார் இன்டீஜர் I equal to 2, I less than or equal to num divided by 2 plus I. So if num divided I equal to 0 இருந்தா flag equal to true, break. So அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கோம், if not flag இருந்ததுன்னா system out dot println is a prime number. அதாவது flag வந்து false இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், நம்மளுக்கு prime number வரும். ட்ரூவா இருந்தது அப்படின்னா அது வந்து it is a not prime number. ஓகேவா, அதுதான் கீழே நம்ம கொடுத்திருக்கோம், கண்டிஷன் செக் பண்ணிருக்கோம். So if num is divisible, flag is set to the true and we break out of the loop. This terminate num is not a prime number. So flag வந்து ட்ரூவா இருந்தது அப்படின்னா அது வந்து not a prime number. flag வந்து false ஆயிட்டு அப்படின்னா that is a prime number. ஓகேவா, சோ அதுதான் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். சோ இப்போ என்ன பண்றோம், நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். Java C main.java. Java main. So 29 is a prime number. So இதுவே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பிரைம் நம்பரா இல்லையா நம்ம கேட்கலாம். சோ அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, சோ இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா import java utl scanner package வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஸ்கேனர் பேக்கேஜ் தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண முடியும். சோ சிஸ்டம் டாட் இன். சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்கேனருக்கு ஒரு ரீடர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ரீடர் ஆப்ஜெக்ட்ல தான் என்ன இருக்கு, இந்த இன்புட் வந்து எப்படி யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றது அப்படிங்கிற கோட் இருக்கு. சோ ரீடர் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். சோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல வந்து என்டர் எ நம்பர் கேட்கிறோம், இன்டீஜர் நம். சோ இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம இங்க இன்டீஜர்ங்கிறது வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ இங்க என்ன பண்ணிடுவோம், இதை எடுத்துருவோம் 29ங்கிறத. சோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், இதுல அசைன் பண்ணிட்டோம். சோ நம்மளுக்கு வந்து அதே சேம் திங் தான் வரும். சோ இதை வந்து இப்ப சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். என்டர் எ நம்பர் அப்படிங்கறதுல நம்ம இப்ப என்ன பண்றேன், நானு 28 கொடுக்குறேன். சோ 28 divided by 2 வந்து டிவிசிபிள் ஆகும். சோ இப்ப பாருங்க 28 is not a prime number. ஓகேவா, சோ நம்ம வேற ஏதாவது கொடுப்போம்.
இப்ப 71 கொடுக்குறேன். 71 is a prime number. ஏன் அப்படின்னா அது ஒன்னாலையும் அந்த 71 மட்டும் தான் டிவிசிபிள் ஆகும். சோ அது வந்து prime number. இப்ப நம்ம வேற ஏதாவது கொடுப்போம். கொடுக்குறேன். So 19 is a prime number. ஓகேவா? சோ நம்ம அடுத்தது 18 கொடுக்குறேன். Eighteen is not a prime number. So உங்களுக்கு இப்படிதான் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? சோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஃபார் லூப்ல பண்ணிருக்கோம் இல்லையா, இதே வந்து நம்ம ஒயில் லூப்ல பண்ணுவோம். சோ பிரைம் நம்பரா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றது ஒயில் லூப். சோ ஒயில் லூப் அப்படின்னாலே நம்ம இந்த ஃபார் லூப் எடுத்துருவோம். சோ ஒயில் கண்டிஷன் கொடுத்துப்போம். என்ன கண்டிஷன்? I less than or equal to num divided by 2. இதுதான் கண்டிஷன். ஓகேவா? நம்ம ஃபார் லூப்ல கொடுத்திருந்த அதே கண்டிஷன் தான். சோ இப்ப நம்ம வந்து அதே இஃப் கண்டிஷன் சேம் தான், flag equal to சேம் தான், எல்லாமே சேம். இப்ப நம்ம வந்து I equal to 2 நம்ம இங்க கொடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இனிஷியலைசேஷன் பார்த்து பண்ணல. சோ I equal to 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்? பிரேக் பிளஸ் பிளஸ் ஐ கொடுக்கணும் இல்லையா? சோ நம்ம பிரேக்குக்கு அப்புறம் வந்து பிளஸ் பிளஸ் ஐ கொடுக்கணும். ஏன்னா இன்கிரிமெண்ட் பார்ட் வேணும் இல்லையா? பிளஸ் பிளஸ் ஐ. சோ இப்ப வந்து ஃபைல்ல சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுவோம். நான் இப்ப வந்து 91 கொடுக்குறேன். 91 is not a prime number. சோ நம்ம என்ன பண்ணலாம்? வேற prime number 17 கொடுக்குறேன். 17 is a prime number. ஓகேவா? சோ நம்ம இப்ப வந்து for loopலயும் பார்த்துட்டோம், while loopலயும் பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா display the prime numbers between the two intervals. ஓகேவா? between the two intervals. அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா each number between the low and high are tested for the prime. So the inner for loop checked whether the number is a prime or not. So நம்ம இப்ப வந்து என்ன பண்ண போறோம்? 2 intervals. So அது பண்ண போறோம். So அதுக்கு வந்து அதோட இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம லோ ஒன்னு கொடுத்திருக்கோம், ஹை ஒன்னு கொடுத்திருக்கோம். சோ லோ வந்து 20, ஹை ஈக்குவல் டு 50. சோ இந்த டூ நம்பர்ஸ்குள்ள இடையில வந்து நம்ம என்ன பண்றோம்? பிரைம் நம்பர்ஸ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சோ நம்ம டூ இன்டர்வலுக்கு இடையில என்ன பிரைம் நம்பர்ஸ் வருது அப்படிங்கறத நம்ம இப்ப செக் பண்ண போறோம். சோ இங்க வந்து while வந்து என்ன கொடுத்திருக்கோம்? லோ லெஸ் தென் ஹை கொடுத்திருக்கோம். அப்படியா இருந்தது அப்படின்னா பூலியன் flag equal to false கொடுத்திருக்கோம். இங்க அதே மாதிரி ஃபார் லூப்ல வந்து இன்டிஜர் I equal to 2, I less than equal to low divided by 2 plus plus I கொடுத்திருக்கோம். சோ கண்டிஷன் ஃபார் நான் பிரைம் நம்பர்னா flag equal to true நம்மளுக்கு வரணும். சோ கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தது அப்படின்னா அது வந்து என்னது? நான் பிரைம். ஓகேவா? சோ flag equal to செகண்ட் இஃப் கண்டிஷன் கொடுத்திருக்கோம் இல்லையா? சோ flag equal to false வந்தது அப்படின்னா அது வந்து பிரைம் நம்பர். சோ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இங்க நாட் ஈக்குவல் டு நாட் flag அண்ட் லோ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தது அண்ட் லோ நாட் ஈக்குவல் டு 1 இருந்தது அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நம்ம என்ன பண்றோம்? லோ வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். சோ அதுக்கப்புறம் பிளஸ் பிளஸ் லோங்கறத இன்கிரிமெண்ட் பண்ண சொல்லிருக்கோம். இப்ப வாங்க நம்ம இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம்.
சோ நம்ம வந்து பிரைம் அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு எரர் வருது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எப்பவுமே மெயின் கொடுப்போம். நான் வந்து ஏன் மெயின் அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். சோ நீங்க அதே கிளாஸ்ல பிரைம்னே கொடுத்து நீங்க வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். நான் வந்து அடிக்கடி வந்து மாத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதே கொடுத்துருக்கேன். சோ நீங்க வந்து அப்படியே வச்சுட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். சோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, இப்ப 20ல இருந்து 50க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர் எல்லாமே வந்துருது. ஓகேவா? சோ 23, 29, 31, 37, 41, 43, 47. சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லோ அண்ட் ஹை எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த இன்டர்வலுக்கு இடையில எத்தனை பிரைம் நம்பர் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். சோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நம்ம ரெண்டு இன்டர்வல்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் த இன்டர்வல்ஸ், இத என்ன பண்ண போறோம், ஒரு ஃபங்க்ஷன் வழியா எப்படி கெட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், செக் பிரைம் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வந்து பிரைம் ஆர் நாட் என்ன அப்படின்னு செக் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரைம்ங்கிறத நம்ம எடுத்துருவோம், மெயின் மாத்திப்போம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இன்டிஜர் லோ அண்ட் 20 கொடுத்துருக்கோம், ஹை வந்து 50 கொடுத்துருக்கோம். இங்க வந்து நான் 10 கொடுக்குறேன். இப்ப மாத்திப்போம். சோ whileல வந்து லோ அதே முன்னாடி என்ன பார்த்தோமோ அதேதான், லெஸ் than ஹை. இஃப் செக் பிரைம் நம்பர், இந்த பிரைம் நம்பர்ங்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்க கொண்டு வரோம். செக் பிரைம் நம்பர் லோ அப்படின்னா சிஸ்டம் அவுட் டாட் பிரிண்ட் லோ பிளஸ் பிளஸ் லோ கொண்டு வந்துட்டோம். இங்க என்ன பண்றோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் பூலியன் அப்படிங்கறதுல செக் பிரைம் நம்பர் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். செக் பிரைம் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல இன்டிஜர் நம்ங்கிற ஒரு வேரியபிளை நம்ம பாஸ் பண்றோம். இதுல வந்து பூலியன் flag equal to true. So for integer I equal to 2, I less than equal to num plus 2, I plus plus I, இதுல வந்து true ஆ இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு return flag. So flag வந்து false ஆ இருந்ததுன்னா return flag. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். இதுலயும் வந்து நீங்க யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம், இன்டர்வல் என்ன, லோ என்ன, ஹை என்னன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ இத சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப வந்து 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47. சோ 10ல இருந்து 50க்குள்ள இருக்கிற அந்த பிரைம் நம்பர் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்ப வந்து இத வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து எப்படி கெட் பண்ணுவோம் அப்படின்னா, சோ இங்க என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கேனர் கிளாஸ கொண்டு வருவோம். சோ இங்க வந்து ஸ்கேனர் கிளாஸ போடுவோம். இங்க வந்து என்ன பண்ணுவோம், இம்போர்ட்ல வந்து இம்போர்ட் ஜாவா டாட் util டாட் ஸ்கேனர் அப்படிங்கிற பேக்கேஜ இங்க நம்ம கொடுத்துருவோம். சோ இங்க வந்து இன்டீஜர் லோ அண்ட் ஹை கொடுத்துப்போம். இங்க வந்து லோ அப்படின்னு கொடுப்போம். சோ அதுக்கப்புறம் இதே வந்து காப்பி பண்ணி இங்க மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ என்டர் லோ நம்பர் அப்படின்னு இங்க கொடுத்துப்போம். இங்க வந்து என்டர் ஹை நம்பர் அப்படின்னு கொடுத்துப்போம். சோ இங்க வந்து ஹை அப்படின்னு கொடுத்துப்போம். சோ நம்ம வந்து ரெண்டு இன்டீஜர் வாங்கியிருக்கோம் இல்லையா, இங்க இன்டீஜர் லோ அண்ட் ஹை. சோ இங்க வந்து என்ன பண்ணுவோம், கமா கொடுத்துப்போம், இன்டீஜர் ஹை, இத வந்து எடுத்துருவோம். ஓகேவா? சோ இப்ப நம்மளுக்கு ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். சோ என்டர் லோ நம்பர் வருது நம்மளுக்கு. நான் இப்ப வந்து
5 கொடுக்குறேன். enter the high numberன்னு வருது. நான் வந்து 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 100க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு அப்படிங்கறத நம்ம வாங்கிட்டோம். ஓகேவா? சோ இப்படி வந்து யூசர் கிட்ட இருந்து நீங்க கெட் பண்ணிக்கலாம். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு ப்ரோக்ராமோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.